ஏய் ஏய் அடி ஏந்தர்றா ஏ மாவு மூஞ்சி சொல்லுங்கிறேன் யாரை ஏமாத்தினுக்கிறேன் ஏந்தர்றா பாரு என்ன கேட்க முடியாது சார் உங்களுக்கு தெரியாம இதுல சொல்ற கேளியா தள்ளி போங்க உங்க நல்லதுதான் சொல்றேன் இங்க வந்து போயிடுங்க கேள்வி போடு இது அவனுக்கு ஃபைனல் வார்னிங் இதுதான் உங்களுக்கு ஃபைனல் வார்னிங். என்ன வார்ன் பண்ண? ஐ அம் ஒரு சீனியர் ஆபீசர். என்ன இருக்குடா? சார் இது எங்க பிரச்சனை. இங்க இருந்து கிளம்புங்க. நான் சொல்றத கேட்கலனா என் வெப்பன் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஏய் வாய் மூடுடா. தைரியம் வந்தா வழி விடுங்க சார். குடுடா. குடு. வா சார். பெரிய தப்பு பண்றீங்க சார். தள்ளி போங்க சார். ஏய் குடுடா. வேணாம் சார். என்ன பண்றீங்க? அந்த லைட் கீழே போடு. ஏய் போடுமா சொன்ன கேளு. ஏய் யாரா கேடா? எவடா வரடே? டேய் நம்ம ஏடா லோக்கல வச்சு கட்டறா அவள கட்டறா. கொல்துரி கொல்துரி. கிட்ட வராதீங்க சார். நான் சொல்றது கேளுங்க. கிட்ட வராதீங்க. என்ன ஏன் சுத்தாத பண்றீங்க? அது கேளுங்க. ஏய் நில்றா. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? அனிதா ஜானிஸ் கிட்ட ஏதோ சொல்லி இருக்கறா. அதை பத்தி தெரிஞ்சுதான் நான் இங்க வந்திருக்கேன். நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன கொலை செய்ய சொல்லி தானே உங்களை அடிச்சாங்க. ஐயா கொஞ்சம் நிறுத்துங்கம்மா. என்ன நம்புங்க. உங்களுக்கு எந்த ஆபத்து வந்தா நான் பாத்துக்கிறேன். அந்த லைட் என்கிட்ட போட்டுருக்கு. போட்டு சொல்லலமா.
மனுஷன் ஒருத்தர் ஆதரவாக நிற்கிறது கூட இடம் இல்லாமல் பண்ணிட்டான். என் மனசுல ஒரே ஒரு கேள்வி தாமா, எதுக்கு இதெல்லாம்? ஈகோ, பவர். எவ்ரிபடி வாண்ட்ஸ் அ பவர். மனுஷங்க அதிகாரத்தை தேடி ஓடிக்கிட்டு இருக்காங்க. டு பி ஸ்ட்ரைட், ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை மிருகம் மாதிரி வேட்டையாடிக்கிட்டு இருக்கிறான். கடைசியில் அவனும் தோத்து போறான். எனக்கு புரியுது சார். சரித்திரத்திலிருந்து பார்க்கும்போது உலகம் எவ்வளோ அழிவு சந்திச்சாலும் ஒரு கட்டத்துல மறுபடி மீண்டு வந்திருக்கு. இந்த மாதிரி நேரத்துல தான் நமக்கு டைம் அண்ட் ஹோப் ரொம்ப முக்கியம் சார். ஸோ நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா இந்த கொலைகள் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஜானிஸோட அம்மாவை யாரோ கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க. You're right. அப்போ மரியமோட மர்டரும் was it a part of this ritual? இருக்கலாம். ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க உங்களையும் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? அந்த நேரத்தில் என்னால் எதையும் யோசிக்க முடியல. மரியம் டிசஸோட மர்டர், இட் ஃபெல்ட் லைக் எ செட்டப். இதுலேருந்து நான் தப்பிக்கணும்னா ஜானிஸை கண்டுபிடிச்சா மட்டும்தான் உண்மை வெளியே வருங்கிற ஒரு சுச்சுவேஷன். இது எப்படி உனக்கு கிடைச்சது? சார் ப்ளீஸ் டெல் மீ ஈசா, அவர் கேட்கிறதுக்காக மறைக்காம சொல்லு. என்ன சொல்றீங்க ஆண்டி? என்ன சொல்றீங்க? இங்க என்ன நடக்குதுன்னு யாருக்கா தெரியுமா? சார், இந்த பிரச்சனை எல்லாமே ஜானிஸ் திடீர்னு காணா போனதுல இருந்தா சார் ஆரம்பிச்சது. இதனால அனிதா ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தா. ஜானிஸ் எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு இதுல ரொம்ப தீவிரமா இறங்கியிருந்தா. அப்பதான் ஒரு நாள் அனிதா எனக்கு கால் பண்ணி ஒரு ஹெல்ப் வேணும்னு கேட்டா. கடைசியா ஜானிஸ் அனிதாவை அவ வீட்டுல வந்து பார்த்தப்போ ஒரு வினோதமான ஸ்கிரிப்சர்ஸ் அவட்ட கொடுத்துட்டு போயிருந்தா. ஒருவேளை இந்த ஸ்கிரிப்சர் ஏதாவது டீகோட் பண்ணி அதுல இருந்து ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு ஒரு ஐடியால அனிதா இருந்தா. அனிதாக்கு இந்த விஷயத்துல ஹெல்ப் பண்றதுக்கு எனக்கு சுத்தமா உடன்பாடு இல்லை. ஆனா நான் அதை ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்தேன். அவ இந்த கல்ட்டோட சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்து அவளை வெளியே கொண்டு வரதுக்கு எனக்கு ஒரு சான்ஸா இது தோணுச்சு. அவளும் இதுக்கு மேல இந்த விஷயத்தை தேடி போக மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணதுனால அவ கேட்ட மாதிரியே இந்த மர்ம உலகம் சார்ந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்ச ஒரு நபரை போய் நான் சந்திச்சேன் சார். அவங்க ஒரு சீக்ரெட் சொசைட்டி மாதிரி. அவங்க இந்த ஸ்கிரிப்சர்ஸ்லேருந்து சில விஷயங்கள்லாம் எனக்கு எடுத்து சொன்னப்போ எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. இதனால அனிதாவை சுற்றி அவளுக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்குன்னு அவளை வார்ன் பண்ண சொன்னார். நானும் அவளை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணேன். ஆனால் இதெல்லாம் அவளுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்துருச்சு. அப்போ தான் ஆர்த்தி ஆண்டி எனக்கு கால் பண்ணி உடனே வீட்டுக்கு வர சொன்னாங்க. அனிதா நேற்று நைட்லேருந்து வீட்டுக்கு வரலன்னும் நேற்று வேற யாரையோ பார்க்க போயிருந்தான்னு என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு ஒரு செகண்டுக்கு அப்படியே மைண்ட்லாம் பிளாங்க் ஆயிடுச்சு. அவள் என்னன்னா எங்கே இருக்கான்றதை யோசிச்சு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்போதான் அவகிட்ட இருந்து ஒரு வீடியோ வந்துச்சு. அதுதான் சார் நீங்கள் பார்த்த அந்த கிளிப். இந்த வீடியோ எங்ககிட்ட வந்ததுலேருந்து நாங்கள் யார்கிட்டையுமே இதை பற்றி சொல்ல சார். அன்றைக்கி நானும் கௌதமும் எங்கள் ஏரியா போலீஸ் ஸ்டேஷனில் போய் இதை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுக்க போனோம். ஆனால் அங்கே இருந்த கான்ஸ்டபிள் இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் எங்களை ரொம்ப ஹார்ஷாக ட்ரீட் பண்ணி உடனே இந்த வீடியோவை டெலீட் பண்ண சொன்னார் சார். வேறு ஏதாவது காப்பி வச்சிருக்கீங்களான்னு வேறு விசாரிச்சாரு. அப்புறம் எங்களை உள்ளே அனுப்பி அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் வேறு நோட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க சார். அன்றைக்கி ஸ்டேஷனில் எங்கள் அட்ரஸ் மட்டும் இல்லாமல் அனிதா அட்ரஸையும் சேர்த்து வாங்கிக்கிட்டாங்க சார். நானும் கௌதமும் இதெல்லாம் யாஸ்மினுக்கு தெரியாமல் பண்ணதால்
எங்களுக்கு என்னமோ அனிதாவை பத்தி கவலையே இல்லாத மாதிரி பேசுற. அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போறோம்னு யோசிக்கலாம். ஏய், எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், சரியா? இந்த இன்சிடென்ட் நடந்ததுலேருந்தே நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரே குழப்பத்தில் இருந்தோம். அப்போ தான் 2 பேர் புல்லட்ல எங்களை பார்த்துக்கிட்டே போனாங்க. ஏன்னா ஏரியாவில் உள்ள எல்லாருமே எனக்கு தெரியும் சார். யாராவது டிஃப்ரெண்ட்டாக இருந்தாங்கன்னா உடனே ஸ்பாட் அவுட் பண்ணுவேன். அவன் போன ஸ்பீடுக்கு எங்களை நோட் பண்ணிக்கிட்டே போனான் சார். நான் கூட நம்ம டென்ஷனில் இருக்கப்போ பார்க்குற எல்லா விஷயமும் தப்பாக தானே தெரியும் அப்படின்ட்டு பெருசாக கண்டுக்கல சார். எந்த பிரச்சனை வந்தாலும் நீயே பார்த்துப்பேன்னு சொல்ல முடியாது சார். யாஸ்மின், ஏய் சார், அவள் போனதுக்கப்புறம் நானும் கௌதமும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்போ தான் ஒன்று ரியலைஸ் பண்ணேன். அந்த புல்லட் வண்டிக்காரங்க எங்கள் தெருவிலேயே தான் சுற்றிட்டு இருந்தாங்க. இப்போ யார் அவனுங்க நம்ம ஏரியாக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கானுங்க? டெய்ஸா, டேய், ஒரு டென்ஷனில் அவனுங்க யார் தான்னு பார்க்கலான்ட்டு நானும் எந்திரிச்சு போயிட்டேன். ஈசா! டேய், ஈசா என்னடா ஆச்சு? டேய் ஈசா!